உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்களே ஆதார் நம்பரு, அது வந்து அப்படியே அந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இது வந்து செலக்ட் ஷேர் டவுன்லோட் ஆதார் பயோமெட்ரிக்ஸ் அன்லாக்டுன்னு இருக்கும். அதுக்கடுத்து செக்யூரிட்டின்றதும் வந்து இருக்கும். நம்ம ஆதார் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் காமிக்கும். பின்னு பயோமெட்ரிக் லாக் சேஞ்ச் பின்னும் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஆப் விட்டு வெளில போயிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட்டு ஒரு 5 ஹிஸ்ட்ரி வந்து காமிக்கும், 3 to 5 ஹிஸ்ட்ரி வந்து காமிக்கும். எங்கே நீங்கள் வந்து ஆதார் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறத வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து வெளியில் ஆப் விட்டு வெளில வந்துட்டோம். ஆப் விட்டு வெளியில் வந்ததுனால வந்து இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் வந்து எடுக்கிறாரு. குறைஞ்சது ஒரு 13 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து எடுக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டியில் பார்த்தோம். அதுக்கடுத்து சர்வீசஸ்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது, ரிவ்யூ ஃபேமிலி ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதும் நம்ம வந்து ஈஸியாக இந்த ஆப் மூலிமா வந்து பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதும் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து மினிமம் சார்ஜஸ் 75 வந்து வாங்குகிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கொடுத்து தான் போயிருப்பீங்க. இப்போ இதுக்கு வந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மினிமம் சார்ஜாக வந்து 75 ருபீஸ் வந்து வாங்குகிறாங்க. 30 days வந்து ப்ராசஸிங் டைம் ஆகும். இது வந்து வெரிஃபை நியூ நம்பர் வித் ஓடிபி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மேக் பேமெண்ட்டுன்னு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடலாம். அதோட நம்ம மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ்க்கும் வந்து அப்டேட் பண்ணிக்கிறலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த அட்ரஸ் வந்து மேலே இருக்கும். இப்போ அப்டேட் யுவர் அட்ரஸ் யூஸிங் மை டாக்குமெண்ட்ஸ் எ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார்னு இருக்குது. மை டாக்குமெண்ட் இதுக்குமே வந்து 30 days ப்ராசஸிங் டைம் சொல்கிறாங்க. 75 ருபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்கிறாங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இன் யுவர் நேம் ரிக்வயர் டாக்குமெண்ட் வந்து அதுதான். நம்ம நேமில் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம். செலக்ட் அண்ட் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், வெரிஃபை நியூ டீட்டெயில்ஸ், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், மேக் பேமெண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கடுத்து ஃபேமிலி மெம்பருடைய ஆதார் இருக்கு இல்லையா, ஆதார் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர், இதுக்குமே அதே சார்ஜ் தான் வந்து வைப் பண்ணுறாங்க ப்ராசஸிங் டைமு. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், மேக் பேமெண்ட், ஸ்டெப்ஸ் ஃபார் ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து போகும், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர் வந்து ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க மூலிமா அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது வந்து ஃபெயில் ஆகும். அந்த ப்ராசஸிங் ஃபீயும் வந்து உங்களுக்கு வராது, ரீஃபண்ட் ஆகாது. இப்போ அவங்க வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர் வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோடத வந்து உங்கள் இதில் ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கணும்னு இல்லை, அவங்களுடைய ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிக்வெஸ்ட் வந்து போகும். அவங்க எது கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து போகும், மெயிலாகவும் இல்லாட்டி எஸ்எம்எஸ்ஸாகவும் வந்து போகும். அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணலைன்னா ரிஜெக்டட் தான். இது வந்து ஷேர் கான்டாக்டுன்றது வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கியூஆர் கோட் மாதிரி ஸ்கேன் வந்து காமிக்கும், நேம் நம்பர்லாம் வந்து காமிக்கும்.